ஹாய் கைஸ், வாங்க நம்ம இப்போ சொலைண்ட் வால்வ் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க்கு. இப்போ நம்ம இதில் வந்து சொலைண்ட் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வித் ஃப்ளோட் வால்வோட. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கீழே வேஸ்ட்டாக போகாமல் தடுக்கிறதுக்காக இது வச்சுருக்கோம். அதை பாருங்கள், இதுதான் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் சொலைண்ட் வால்வு. இந்த வால்வு வந்து சரியாக ஆப்ரேட் ஆகலை, அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சுவிட்சு. இது மாதிரி கீழே தொங்கிட்டு இருந்ததுன்னா தண்ணி வந்து டேங்க்கு ரொம்பவும், இது மாதிரி மேலே ஃப்ளோட்டு வந்து மேலே தூக்கிட்டோன்னா தண்ணி கட் ஆஃப் ஆகணும். ஆனால் இதில் வந்து அது மாதிரி ஆகலை. இதுதான் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், கீழே போட்டுமே வந்து இது மாதிரி ஆகுது. இதுதான் வந்து சொலைண்ட் வால்வு. இதை நம்ம கழட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா, போல்ட்டு அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணால் தான் உள்ளே ஏதாச்சும் அடிச்சிருக்கா, இல்லை டைஃப்ரம் இருக்கும் அது உள்ளே, அது டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்பேனர் போட்டு எல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் போல்ட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே இருக்கிறது வந்து டைஃப்ரமு. அதுக்கு அடியில் தான் வந்து எதாவது மாட்டியிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது மாதிரி மாட்டியிருந்தால் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இது மாதிரி தண்ணி வந்து கட் ஆஃப் ஆகாது. பாருங்கள், விவரம் கிளியராக தெரியுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து இரும்பு துகள், ஐரன் பீசஸ்ஸு. இதனால தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து கட் ஆஃப் ஆகலை, அதாவது சொலைண்ட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகலை. டைஃப்ரம் வந்து இருக்கும். எப்போல்லாம் நம்மளுக்கு தண்ணி ரொம்பிருச்ச தொட்டியில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃப்ரம் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு வால்வு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ என்னாச்சுன்னா அந்த டைஃப்ரம் கடியில் வந்து இந்த இரும்பு தூள் மாட்டிக்கிறதுனால அது வந்து என்னாச்சுன்னா இப்போது க்ளோஸ் ஆகலை. இப்போ நம்ம அதை வந்து வாட்டர் ஓப்பன் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கு. இது மாதிரி ஃப்ளஷ் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வேறு ஏதாச்சும் அடிச்சிருந்தாலும் அந்த ஃபோர்ஸுக்கு அடிச்சுட்டு வெளியே வந்துடும். அதை பாருங்கள், அந்த பீசஸ்ஸு. இந்த பாருங்கள், இதில் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்து மாட்டிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து வால்வு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக வந்து மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் ஃப்ளஷ் அவுட் பண்ணியாச்சு. ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த டைஃப்ரம் ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து ரீஅசெம்பிள் பண்ணலாம். இது மாதிரி நல்லா 2-3 வாட்டி வந்து நல்லா லைனில் வந்து ப்ரெஷராக வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் க்ளீன் ஆகும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஓரிங்கை வச்சுட்டு, இந்த ஓரிங் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஓரிங்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் டைஃப்ரம்மு. இது மேக்னெட்டிக் மூலயமா அப் டவுன் ஆகும். இது ஸ்ப்ரிங்கு, இது மேலே எண்டு கப்பு. போட்டு லாக் பண்ண போகிறோம். கரெக்டாக வச்சியாச்சு. இப்போ கரெக்டாக ஆப்போசிட் போல்ட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணலாம். ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராங், அதாவது கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் சீட் மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆப்போசிட் டைட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள்,
தண்ணி லெவல் கம்மியான மாதிரி ஃப்ளோட்டு கீழே தங்கும், தண்ணி வரும், ஆன் ஆகும். மறுபடியும் ரொம்பிடுச்சுன்னா ஃப்ளோட்டு மேலே தூக்கும், ஆஃப் ஆகும். இப்போ நல்லா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.